ஹலோ மக்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா எங்கள் அங்கிள் ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ண தான் போகிறோம். நான் ஆல்ரெடி என் சேனலில் 2 வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க லிங்க் தர டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. டி நகர்லேருந்து டைரெக்டாக ட்ரெயின் இருக்குது திரிசூலமுக்கு. திரிசூலம் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் ஏர்போர்ட்டு. அதனால் அங்கேயே போய் இறங்கி இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு, ரொம்ப பக்கத்தில் தான் இருந்துச்சு. என் பிள்ளை தூங்கிட்டான். அங்கிளோட ஃப்ளைட்டு வேறு 2.5 மணி நேரம் டிலே. 2 மணிக்கு வர்றது, இப்போ 5 மணி ஆயிடுச்சு. இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நாங்கள் போய் ஆகணும். சீக்கிரமாக போயிட்டுருக்கோம். இந்த வியூலாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவை லாஸ்ட் எண்டு வரையே பாருங்கள். நாங்கள் ஏர்போர்ட்டில் ஒரு செலிப்ரிட்டியை மீட் பண்ணோம். ரொம்ப பெரிய செலிப்ரிட்டி. லாஸ்ட்டில் மறக்காமல் பாருங்கள். நாங்கள் போய் ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ தான் ஃப்ளைட்லேருந்து ஒருத்தராக வெளியே வர ஆரம்பித்தாங்க. இப்போடா அங்கிள் வருவாங்கன்னு பார்த்தோம். எங்கள் அங்கிள் வந்துட்டாங்க. அங்கிள் ஹாய்ன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஜாலியாக இருந்தோம். அவங்களும் செம்ம குஷியாயிட்டாங்க எங்களை பார்த்தோன்னே. 15 டேஸ் கழிச்சு பார்த்தோன்னே ரொம்ப குஷியாயிட்டாங்க அவங்க. ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் அங்கிள் சேஃபாக வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. எங்கள் கூட சேர்ந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அங்கிளுக்கு என் பிள்ளைய பார்த்தோன்னே கண் கலங்கிருச்சு. தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. கண் கலங்கிட்டாங்க. ரொம்ப நேரம் 15 டேஸ் கழிச்சு பார்க்குறாங்கல்ல, அதனால் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. எங்களை பார்த்தோன்னே எடுத்தோடனே ஒரு கேள்வி கேட்டாங்க, இங்கே வேறு யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி வந்துட்டுருக்காங்க அங்கிள், நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா இதுதான் என்னோடய யூடியூப் சேனலில் 100வது வீடியோ. அது எங்கள் அங்கிள் வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அதே மாதிரி போட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையன் தூங்கிட்டான். தாதான்னு சவுண்டு கேட்டோன்னே எந்திரிச்சு அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்னுடைய ஹஸ்பண்டோட அண்ணன், அவங்க பொண்ணு, அவங்க ஒய்ஃபு, எங்கள் ஆண்டிலாம் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தோன்னே எங்கள் அங்கிள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்லாம் இது இருந்துச்சு. ஏன்னா 15 டேஸ் கழிச்சு பார்க்குறோனால ரொம்ப எல்லாருமே சந்தோஷமாயிட்டாங்க. நான் சொன்னேன்ல ஒரு செலிப்ரிட்டின்னு, இவங்க தான் அந்த செலிப்ரிட்டி. சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து. இந்த மாதிரி இந்த ட்ராலியை தள்ளி விட்டுட்டு நான் தான் ஃபாரின்லேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், ஃபன் பண்ணிலாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ மெட்ரோவில் போகிறோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் போகிறேன். அவர் சூப்பராக இருந்துச்சு ஸ்டேஷன் பார்க்க. இப்போ அங்கே தான் போகிறோம். எங்கள் அங்கிள் போகிற வழியெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரிஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது கேட்கலாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அங்கே கூட்டமாக இருந்துச்சுனால எங்கள் அங்கிள் ஒரு பக்கமும் நாங்கள் ஒரு பக்கமும் உட்காந்துட்டு இருந்தோம். சைலண்ட்டாக போச்சு. ஸ்டார்டிங்கில் என்னமோ மெட்ரோ நல்லா தான் இருந்துச்சு. போக போக என்னமோ வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் யாராவது மெட்ரோவில் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, எங்கள் அங்கிளை ஃபைனலாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் போச்சு. எங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.